Hi everybody, welcome to Lovely Family's Kitchen. பசியோட இருக்கவங்களா ருசியாக சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் கிச்சனுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கிராமத்தில் பண்ணக்கூடிய உருண்டை பலகாரம், எண்ணெய் பலகாரம், இந்த மாதிரி அவங்கவுங்க வாய்க்கு வந்தபடி பேர் சொல்லுவாங்க. கிராமத்தில் பாட்டி காலத்தில் ஈஸியாக குயிக்காக யார் வந்தாலும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்க அரிசி உளுந்தை மட்டும் வச்சுமே செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி வாங்க பார்க்கலாம். இதில் தலை தட்டிட்டு இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது கோபுரமாக உளுந்து எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. இது ரெண்டையும் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் 1.5 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். கழுவிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைக்க போகிறோம். தண்ணி விடாமல் கொஞ்சம் தண்ணியை பார்த்து நிதானமாக விட்டு அரைக்க போகிறோம். முதல்ல இதை நான் கழுவிட்டு ஊற வச்சுட்டு வந்தேன். நல்லா 1.5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போடுறேன். தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் லேசாக தண்ணியை தெளிச்சிட்டு அப்புறம் நம்ம இதில் சேர்க்க போகிற ஜீனியை மட்டும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். தண்ணி ஊற்றிடாதீங்க, லேசாக அந்த பாருங்கள், இந்த தண்ணி மட்டும்தான் நான் ஊற்ற போகிறேன். சுகர் பாருங்கள், கலர் டல்லாக தெரியுதா? ஆர்கானிக் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் கொஞ்சம் ஆர்கானிக்காக இருந்துச்சு, அதனால் இதை எடுத்திருக்கேன். சுகர் தான் இதுக்கு போட முடியும். நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா இருக்காது, வெல்லம் நாட்டு சர்க்கரையெல்லாம் இதுக்கு நல்லா இருக்காது. ப்ரௌன் சுகர் வருது இல்லையா, இந்த ப்ரோ நேச்சரில், அது ஓரளவு ஓகே. இதுவும் ப்ரோ நேச்சர் தான், ஆர்கானிக் சுகருங்கிறதுனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் வெல்லம் நாட்டு சர்க்கரை இதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ தண்ணி விட்டால் தான் அரைக்கும், ஆனால் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. தண்ணி ஊற்றினா உங்களுக்கு அந்த பால்ஸ் வராது, அதனால் தண்ணி ஊற்றலை. இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். அடுத்து சுகர் ஒரு 1/2 அந்த நம்ம அரிசி எடுத்தோம்ல, அதில் 1/2 எடுத்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ பார்த்துக்கோங்க. சுகர் போட்டதுனால அதுவே இலகி கொடுக்கும், அரைச்சிரும், இதிலே அரைச்சிரும். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இப்படி தான் அரைக்கணும். ரொம்ப வழுவழுன்னு அரைக்கக்கூடாது, அப்போ தான் பலகாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படியே எடுக்க வேண்டியது தான். மாவை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் பேட்டர். நம்ம எடுத்து இந்த இப்படி கிள்ளி போடுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கணும். தண்ணி ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்வீட் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சா போட்டுக்கலாம். உளுந்து அரிசி அவ்வளோதான். சாஃப்டாக இருக்கணுங்கிறதுனால உளுந்தை கூடுதலாக வச்சுருக்கோம். முன்னாடியெல்லாம் உளுந்து நல்லா இருக்கும், அதனால் ஈக்குவல் அமௌண்ட் போடுவாங்க. உளுந்தும் புழுங்கல் அரிசியும் ஈக்குவல் அமௌண்ட்டில் போடுவாங்க. இப்போ உளுந்து கொஞ்சம் அந்த பழைய மாதிரி வரதில்லைங்கிறதுனால இது பவுலில் தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணி தொட்டுட்டு கையில், அப்போ தான் அழகாக விழும். இப்படி எடுத்து தண்ணி தொட்டுட்டு இதை எடுத்து இங்கே பாருங்கள், இந்த இருக்கா, ஒரு டைமும் அப்படி எடுக்கலாம். இந்த இப்படி அவ்வளோதான். அவ்வளோதான். இதுக்கு ஷேப் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. சும்மா இந்த இப்படி போட்டுடலாம், ரேண்டமாக போடலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே ரேண்டம் தான். நீங்கள் அரிசி கூட இருந்தால் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃபுல்லாக போட்டுடலாம். என்ன ஃப்ளோட் ஆகுது இல்லையா அந்த பலகாரம், அது வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் போட்டுடலாம். கேப் இல்லாமல் போடலாம், ஒட்டாது, ஒன்றுமே செய்யாது. எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, எல்லாத்தையும் இந்த இப்படி திருப்பி விட்டுறலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க. எண்ணெயை நல்லா காய விட்டுருங்க. காஞ்ச பிறகு மாடரேட்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இது வேகாமலாம் இருக்காது, ஈஸியாக வெந்துடும். கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் போடுறதுக்காக ஃபுல் சிம்மர் பண்ணியிருந்தேன், இப்போ கொஞ்சம் மாடரேட் வச்சுருக்கேன்.
ஏன்னா நம்ம ஒரு செட்டு போடுறதுக்குள்ள இப்போ கூட பாருங்களேன், அந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட அந்த ஒரு பேட்ச் வந்து அந்த ஒரு லைன் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, அடுத்து இதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு நம்ம போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் மாடரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அழகாக ஃப்ளோட் ஆகி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பலகாரத்தை பார்க்கவே ஜாமுன் மாதிரி இருக்கா? ஜாமுனை விட இது வேறு மாதிரி டேஸ்ட்டு. சுகர் தான் இதுக்கு, ஆல்டர்னேட்டிவே கிடையாது. நீங்கள் சர்க்கரை வெல்லம் அதெல்லாம் ஆல்டர்னேட்டிவே கிடையாது, சுகர் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒயிட் சுகர் வேண்டாங்கிறனால நான் ஆர்கானிக் சுகர் போட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வெல்லம் போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டோ இந்த இதோ இதில் கிடைக்காது. கலரும் சேஞ்ச் ஆகிடும், கலரை விட நீங்கள் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள் எல்லாமே ஈவனாக ஒரே கலர் ஆகிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு போடும்போது ஒரு லேயர் அப்படி ஃபஸ்ட்டு போட்ட ஒரு லைன் வந்து அப்படியே ஒரு பேட்ச் அப்படியே டார்க் கலர் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போது ஹீட் ஈவனாக பேலன்ஸ் ஆகி எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். போதும், இந்த கலர் கோல்டன் கலர் வந்திருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பலகாரத்தை பார்க்கும்போதே கோல்டன் கலர் வந்திருக்கு. இதை நம்ம இப்படி எடுத்துடலாம். உங்களுக்கு கிரைண்டர் சரியாக கிரைண்டரில் போடலை, நாங்கள் மிக்சியில் தான் போட போகிறோம் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் எந்த மாதிரி பலகாரங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டரில் போட்டால் கிடைக்கிற சாஃப்ட்னஸ் வந்து மிக்சியில் வராது. ஆனால் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கெட்டியாக ட்ரை பண்ணுங்கள், வரும். லிட்டில் அமௌண்ட் எடுக்கும்போது நம்ம கிரைண்டரில் போட முடியாது இல்லையா, அதனால் மிக்சியில் போடுங்க. தண்ணியே ஊற்றிடாதீங்க மிக்சியில் போடுறதுன்னா. ஃபஸ்ட்டு ஒரு சுற்று பல்ஸ் மோடு வச்சுட்டு அடுத்து நீங்கள் டக்குன்னு சுகர் போட்டுருங்க. சுகர் போட்டால் தான் அந்த இலகி கொடுத்து நல்லா வரும். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போடுறோம். அதே போல் தான், எண்ணெயெல்லாம் வாங்காது, ரொம்ப 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 ஜாலியாக போடலாம் அந்த பலகாரம். அந்த முன்னாடி உள்ள காலத்துலலாம் வீட்டில் வந்து கண்டிப்பாக உளுந்தும் அரிசியும் இருக்கும் இல்லையா, அதனால் கெஸ்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டாங்கன்னா இது இருக்குங்கிறதுனால டக்குன்னு இதை பண்ணிவிடுவாங்களாம். ஆனால் என்ன, ஒயிட் சுகர் போட்டிருக்க மாட்டாங்க அவங்கெல்லாம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கலர் டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒயிட் சுகர் போடுறோம். அப்போல்லாம் வெல்லம் தான் வச்சுருப்பாங்க, அது போடுவாங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மாடரேட் வச்சுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் கலராக எடுத்துருக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கூட எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டம்ளரில் இந்த இருக்கு பாருங்கள், இந்த டம்ளரில் கோபுரமாக உளுந்து எடுத்தேன், தலை தட்டி அரிசி எடுத்தேன். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இவ்வளோ சூப்பராக கிடைக்கும். இல்லை ஈக்குவல் அமௌண்ட் உளுந்து உங்களுக்கு நல்ல உபரி வருது, மாவு வருதுன்னு தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் போடலாம். உளுந்தும் அரிசியும் ஈக்குவலாக எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எந்தவித ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம சேர்க்கல, உப்பு சுகர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இன்டைஜஷனோ வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் நல்லா தைரியமாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். தீபாவளி நேரம் இதை நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேபிளில் போக வர சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற ஸ்வீட்லாம் கூட திகட்டிரும், முகத்தில் அடிச்சிரும். இது எதுவுமே பண்ணாது, நல்லா சாப்பிட்லாம். காலைல செஞ்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும், நைட்டு வரைக்கும் கூட கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மறுநாள் எடுத்துகிட்டு நீங்கள் தோசைக்கல்லில் லைட்டாக தோசை தவாவில் சூடு பண்ணிட்டு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெளியில் அவுட்டர் லேயர் வந்து இங்கே பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இப்போ இதே வந்து நம்ம இப்போ ஆற விட்டுட்டோம்னா வெளியிலையும் நல்லா சாஃப்டாகிடும். இந்த கோட்டும் சாஃப்ட் ஆயிரும். இப்போ இதை நான் சாப்பிட்றேன் பாருங்கள் எவ்வளோ சவுண்ட் கேட்குதுன்னு, க்ரன்ச்சியாக இருக்கும். வெளியில் உள்ள இது முருன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாக உள்ள வெளியில் க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி முறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ எடுத்துக்க வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. சின்ன இதை எடுத்து மிக்சியில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.